இங்கே பாருங்கள், இந்த கோவிலோட கருவறை இங்கே இருக்குது. இதை வந்து உள்ளே எப்பயுமே பூட்டி வச்சுருவாங்க. அந்த காலத்து கோவில். அப்போ பாருங்கள், கதவுலாம் எவ்வளோ சின்னதாக போட்டிருக்காங்க பாருங்க. அதாவது அந்த கருவறைக்குள்ளே போகிற கதவு பாருங்கள், எவ்வளோ சிம்பிளாக போட்டிருக்காங்க. அந்த ஒரு பழமை இன்ன வரைக்குமே அதை மாற்றாமல் இருக்காங்க. இந்த கோயிலில் இடித்து கட்டுறதுக்கு எத்தனையோ முறை முயற்சி பண்ணாங்க. ஆனால் அந்த கடவுள் வந்து இந்த கோயிலை இடித்து கட்டுறதுக்கு உத்தரவு கொடுக்கலையா, அதனால் இன்னமும் அந்த பழமை மாறாமல் அப்படியே வச்சுருக்காங்க, புதுப்பிக்காமல் வச்சுருக்காங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கருப்பசாமி, இதுவும் அதே மாதிரி தாங்க, பழமையான சாமி தாங்க. இவரும் வந்து இன்னமும் அந்த ஜமீனோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னா அது உண்மையிலே பெருமைக்குரிய விஷயம் தான். நிறையா ஊர்களில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. ஆனால் இவங்க கவர்மெண்ட் இன்னும் ஒப்படைக்கல. அந்த ஜமீன் வந்து அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் இவங்க தான் பார்த்துட்ருக்காங்க அதோட அறங்காவல்துறை நிர்வாகத்தை. இங்கே பாருங்கள், இங்கிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா வேல்லாம் பாருங்கள், சுற்று ஊனி வச்சுருக்காங்க நிறையா வேல்லாம். இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல்லாக இங்கே பாருங்கள், இங்கிட்டலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வேல் அங்கனங்க ஊனி வச்சுருப்பாங்க. வேல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். இங்கே பாருங்க, அப்படியே அங்கிட்டு பாருங்கள். ஏன்னா இது கூட பிரார்த்தனைக்கு அவங்கவுங்க வச்ச வேலு தாங்க. இது இப்போ நீங்கள் ஒரு பிரார்த்தனை வைக்கிறீங்க, சாமி நான் உனக்கு வந்து வேல் அடித்து வச்சிடறேன், எனக்கு இந்த கோரிக்கை வச்சுருக்கேன், எனக்கு சரி பண்ணி கொடு அப்படின்னு விட்ட வேண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லது நடக்குங்க. இந்த குதிரையே வந்து பார்த்திங்கன்னா பிரார்த்தனைக்கு கட்டின குதிரை தாங்க. நான் அதை சொல்ல மறந்துட்டேன். இந்த குதிரையும் சரி, இந்த குதிரையும் பிரார்த்தனை கட்டினது தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த குதிரையும் பிரார்த்தனைக்காக கட்டினது தான். இப்போ எல்லாமே இதெல்லாம் ரீசெண்டாக கட்டினது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா தெரியும், பிரார்த்தனைக்காக கட்டினது. தெரியுதுங்களா? இது எல்லாமே பிரார்த்தனை வச்சு அவங்கவுங்க வேண்டுதல் நிறைவேறி கட்டினது. இது பார்த்திங்கன்னா இப்போ பூர்வமாக இருக்கிறது. அதாவது இந்த கோயில் என்றைக்கு கட்டினாங்களோ அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இது பட்டத்து குதிரைம்பாங்க. இந்த குதிரை வந்து முனியாண்டியோட சவாரி செய்கிறதுக்காக அப்போ வந்து கட்டினது. இந்த குதிரை வந்து அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இருக்குது. இங்கிட்டு பாருங்கள், அப்படியே கன்னிமார்கள், சப்த கன்னிமார்கள். இங்கே பாருங்கள், சப்த கன்னிமார்கள்லாம் இங்கே தான் இருக்காங்க. கன்னிமார்கள் சாமியை அப்படியே வணங்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம முனியாண்டியை வணங்கிட்டு, அதுக்கப்புறம் கருப்பசாமி வணங்கிட்டு, அப்படியே குதிரை வாகனத்தை வணங்கிட்டு அப்படியே போகலாம். இந்த குதிரையும் பார்த்தீங்கன்னா பிரார்த்தனைக்காக கட்டின குதிரை தான். இங்கே பாருங்கள், ஏன்னா நான் வந்து இதை சும்மாலாம் சொல்லிங்க, எல்லாம் அவங்கவுங்க வச்ச பிரார்த்தனை நிறைவேறினதுக்காக இந்த குதிரை எல்லாமே தெரியுதுங்களா, இதெல்லாம் பிரார்த்தனை நிறைவேறதுக்காக இதுவும் பிரார்த்தனைக்காக கட்டின குதிரை தான். அதேமாதிரி பாருங்கள், இந்த குதிரை, இந்த குதிரையும் பாருங்கள், இந்த குதிரையும் பிரார்த்தனைக்காக கட்டினது. இங்கே இருக்க குதிரையிலேருந்து சரி, இந்த வேலு எல்லாமே வந்து பிரார்த்தனைக்காக வச்சது. இந்த வேலும் சரி, இங்கே இருக்க எல்லாமே அவங்கவுங்க செஞ்ச, அதாவது ஒரு பிரார்த்தனை வைப்பாங்க, அந்த பிரார்த்தனை நிறைவேறிச்சு அப்படின்னா அவங்கவுங்க முடிஞ்சு செய்வாங்க. வசதி இருக்கிறவங்க இந்த மாதிரி செய்வாங்க, வசதி இல்லாதவங்க வேல் அடித்து வைப்பாங்க, இன்னும் கொஞ்சம் வசதி கம்மியாக இருக்கிறவங்க கிடா வெட்டுவாங்க, இதுன்னுவாங்க. எல்லாமே இந்த கோயிலில் நடக்கும். அதனால் தயவுசெய்து நீங்கள் வந்து ஒரு தடவை நீங்கள் வந்து பாருங்கள், இந்த கோயிலோட அருமையை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. நன்றிங்க. வாங்க பூசாரி வீட்டுக்கு அந்த முனியாண்டி அருள் பெற்றுப்பாங்க.